எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கான முறையில கரூர் சம்பவத்தை விசாரிக்கலன்னா நான் 2026 ஆட்சிக்கு வந்தோடனே மொத்த பேர் மேலே வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தைக்கு மீசு முளைக்கட்டும். எதிர்கட்சிங்க மொத்தமே கரூர் சம்பவத்தை குறி வச்சு திமுக வந்து தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சி பேச்சு என்ன வருதுன்னா, ஆந்திரால வந்து அல்லு அர்ஜுன் விவகாரத்துல வந்து அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா தமிழகத்துல இதே போல ஒரு சம்பவம் நடக்கும்போது திமுக ஏன் விஜயை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு ஒரு பேச்சு அந்த இது விஜயை பார்த்து திமுக பயப்படுதா? நானே சொல்லிடுறேன், பயப்பட மாட்டேன். எங்களுக்கு ஒன்று அரசு நிர்வாகம் சாதாரண ஒரு கமிஷன் போட்டிருக்கோம். அந்த கமிஷனில் ஒன்றும் வேணா யார் விட்டுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நடவடிப்பாங்க. இப்படிப்பட்ட நடவடிக்கை நாம் உடனே டக்குன்னு எடுத்தீங்கன்னா அப்போ அந்த பாதிக்கும். அதனால எப்போவுமே ஒரு கமிஷன் போட்டால் கமிஷன் போட்ட பிறகு அதனுடைய ரிசல்ட் ஒரு பிறகு தான் அது மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு பக்கம் கமிஷனை போட்டு மறுபடியும் நாம் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது.